பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழகம் முழுவதும் புகழ்பெற்ற சோழ நாட்டை ஒரு நீதிமான் அரசன் ஆட்சி செய்தார். அவரின் பெயர் மன்னுநீதி சோழன். நீதிக்காக உயிரையும் கொடுக்க தயங்காத மன்னன். அரண்மனை வாசலில் ஒரு பெரிய நீதிமணி தொங்கவிடப்பட்டது. யாருக்காவது அநீதி நடந்தால் அந்த மணியை அடித்து நேரடியாக அரசரிடம் முறையிடலாம். ஒரு நாள் இளவரசன் தனது அரச தேரில் நகரை சுற்றி வர தயாரானான். இந்த தேர் நகர மக்களை மகிழ்விக்கும். அனைத்தும் தயார் இளவரசே. மகிழ்ச்சியுடன் வேகமாக தேரை ஓட்டிக்கொண்டு நகர வீதிகளில் சென்றான். அதே நேரத்தில் ஒரு சிறிய கன்று தெருவோரத்தில விளையாடிக் கொண்டிருந்தது. திடீரென அந்த கன்று தேரின் சக்கரத்திற்குள் சிக்கி உயிரிழந்தது. தன் கன்றை பார்த்த தாய் பசு துயரத்தில் கதறியது. ஆனால் அந்த பசு அமைதியாக இருக்கவில்லை. நீதிக்காக அரண்மனை நோக்கி நடந்தது. அரண்மனை வாசலில் வந்து தன் கொம்பால் நீதிமணியை அடித்தது. அந்த மணி ஓசை நாடு முழுவதும் அதிர வைத்தது. மன்னுநீதி சோழன் உடனே வெளியே வந்து என்ன நடந்தது என்று கேட்டார். இளவரசனின் தேரால் கன்று உயிரிழந்தது என்பதை மன்னன் அறிந்தார். மன்னன் கூறினார், நீதியின் முன் எல்லோரும் சமம் என. மகனாக இருந்தாலும் தவறு செய்தால் தண்டனை ஒன்றே. வெற்றட்டு. இந்த பசு தன் கன்றை இழந்தது போல நானும் என் மகனை இழக்க வேண்டும். என் மகனும் விதிவிலக்கு. கனிந்த மனதுடன் மன்னன் உத்தரவிட்டார். இளவரசன் தேரின் முன் படுக்க வைக்கப்பட்டான். ஒரே கணத்தில் சக்கரம் நகர்ந்தது. நீதிக்காக மன்னன் தனது மகனையே பலி கொடுத்தார். மன்னனின் நேர்மையை கண்டு தெய்வ சக்திகள் வானில் தோன்றின. அந்த அதிசய சக்தி இளவரசனையும் கன்றையும் மீண்டும் உயிர்ப்பித்தது. இன்று வரை மன்னுநீதி சோழன் நீதிக்காக வாழ்ந்த மன்னனாக உலகம் முழுவதும் நினைவு கூறப்படுகிறார்.